ஏற்றுமதிக்கு ஜிஎஸ்டி வேணுமா? வேணும். சிலர் ஏற்றுமதிக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், கிடையாது. டென்ஷன் ஆகாதீங்க. சிம்பிளாக பார்த்துடலாம். இன்றைக்கும் இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஏற்றுமதி தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஜிஎஸ்டி நம்பரை வாங்கியிருக்கணும். ஆனால் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளுக்கு நாம் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா டேக்ஸையும் சேர்த்து நாம் ஏற்றுமதி பண்ண வேண்டாம். பொருளை ஏற்றுமதி பண்ணலாம், இல்லை சர்வீஸ் ஏற்றுமதி பண்ணலாம். டேக்ஸ் ஏற்றுமதி பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்றுமதி அப்படின்றது ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்றுமதிக்கு பூஜ்ய வரி. பொருளை அனுப்பிச்சிட்டு வரி செலுத்தாமல் இருக்கலாம், அல்லது அப்படி வரி செலுத்திருந்தோம் அப்படின்னா அந்த வரியை நாம் திரும்ப வாங்கிக்கலாம். இதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று எல்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். இன்னொன்று ரீஃபண்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்யூடி அப்படின்னா நம்ம கையில் இருந்து வரி பணத்தை கட்ட வேண்டிய தேவையில்லை. இப்போ 5% ஜிஎஸ்டி போட்டிருக்கோம்னா அதை கட்ட வேண்டிய தேவையில்லை. ஜிஎஸ்டி போர்ட்டலில் இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்கை நாம் தாக்கல் பண்ணால் போதும். ஸோ இது எப்படின்னா உங்ககிட்ட அந்த வரிக்குன்னு நீங்கள் செலுத்த வேண்டிய பணம் வெளியே போகாது, உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். இன்னொன்று ஐஜிஎஸ்டி முறையில் வரியை செலுத்தின வரியை நாம் எப்படி திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிச்சு நாம் அதை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது டெம்பரவரியாக உங்கள் பணம் வெளியில் போயிட்டு திருப்பி உங்களுக்கே வரும். இதுதான் பாயிண்ட். பெரும்பாலான எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்யூடி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி ஏன் கட்டாயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி உரிமம் பெறுறதுக்கு ஜிஎஸ்டி இன்னைக்கு காலகட்டத்தில் கம்பல்சரி அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட இந்தியாவில் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அல்லது சர்வீஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டி அப்படின்றது மேண்டேட். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஜிஎஸ்டிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறுவனத்துக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு நம்ம ஒரு மூலப்பொருள் வாங்கியிருப்போம், அதுக்கு டேக்ஸ் பே பண்ணியிருப்போம், ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம். பேக்கிங் மெட்டீரியல் வாங்கியிருப்போம், அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஜிஎஸ்டியில் நாம் ஐடிசி வாங்குறதுக்கு, இன்புட் கிரெடிட் வாங்குறதுக்கு, அதாவது திரும்ப பெறுறதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பதிவு அப்படின்றது கட்டாயம். நம்மகிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் இந்த மாதிரி மூலப்பொருளுக்கான ஜிஎஸ்டி, பேக்கிங்கான ஜிஎஸ்டியெலாம் திரும்ப பெற முடியும். அதனால் ஜிஎஸ்டி எண் அப்படின்றது ஒரு ஏற்றுமதியாளருக்கு தேவை. இப்போ சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா, நம்ம கையில் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். நாம் ஜிஎஸ்டி பே பண்ணாமல் பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எல்யூடி கொடுத்து. ஏற்கனவே அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு நாம் பல பொருட்களை வாங்குவோம், பேக் பண்ண பல பொருட்களை வாங்குவோம். அதுக்கு பே பண்ண ஜிஎஸ்டியை நாம் திரும்ப வாங்கிக்கலாம். இல்லை நம்ம ஒரு சூழலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுக்கு ஜிஎஸ்டி வரியை பே பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா கூட அந்த வரியையும் நாம் திரும்ப பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இது பாயிண்ட். ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு தடை அப்படின்னு பார்க்க வேணாம். இன்றைய காலகட்டத்தில் அப்படி பார்க்க முடியாது. உலகளாவிய சந்தைக்கு ஒரு பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு முறை ஜிஎஸ்டி பதிவு பண்ணி நாம் வரி இல்லாமல் ஏற்றுமதி பண்ணலாம். ஆனால் பதிவு அப்படின்றது கட்டாயம். இதுதான் பாயிண்ட்.